5 மாநில தேர்தல்கள் முடிந்து அதோட முடிவுகளும் வெளியாகிருக்கு. இந்த முடிவுகள் 2024 நடக்க இருக்க மக்களவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்ற கேள்வி தேர்தலை சந்திக்க இருக்க எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலங்கானா, மிசோரம் 5 மாநிலங்களில் நடந்த தேர்தல்கள்ல மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான்ல பாஜகவும், தெலங்கானாவில் காங்கிரஸும், மிசோரம்ல ஜோரம் பீப்புள் மூவ்மெண்ட் சொல்லப்படுற மிசோரமோட மாநில கட்சி வென்று இருக்காங்க. தேர்தல் முடிவுகள் வெளியான ஒரு வாரத்துக்கு பிறகே முதலமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. மோடி, ஷா முடிவெடுக்கும் பாஜக மேலிடம். இங்கதான் ஒரு பெரிய திருப்பமே இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத வகையில இந்த மாநிலங்களோட மூத்த தலைவர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு புதிய முகங்களை முதலமைச்சரா தேர்வு பண்ணிருக்காங்க. முதல்ல சத்தீஸ்கர்ல, அப்புறம் மத்திய பிரதேஷ்ல, கடைசியா ராஜஸ்தான்ல முதலமைச்சரா அறிவிச்சாங்க. அப்படி பாஜக ஓரங்கட்டியிருக்க மூத்த தலைவர்கள் யாருன்னு பார்த்தா, ராஜஸ்தான்ல 2 முறை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்ட வசுந்தரா ராஜி, சத்தீஸ்கர்ல 3 முறை முதலமைச்சரா இருந்த ரமன் சிங், மத்திய பிரதேஷ்ல 4 முறை முதலமைச்சரா இருந்த சிவராஜ் சிங் சௌஹான். சந்தேகமே இல்லாம இவங்க 3 பேருமே அவங்க மாநிலத்தோட பாஜக முகமாகவே இருந்தாங்க. மக்கள் மத்தியிலும் அதிகமான செல்வாக்கும் இவங்களுக்கு இருந்தது. இவங்க 3 பேர்ல ஆட்சியில இருந்தது சிவராஜ் சிங் சௌஹான் மட்டும்தான். கண்ணீர் மல்க அவர் ராஜினாமா செய்ததையும் அவரை சூழ்ந்து மக்கள் அழுததையும் சோசியல் மீடியால ஷேர் ஆன வீடியோக்கள் மூலம் பார்க்க முடிஞ்சது. ராஜஸ்தான்லயும் வசுந்தரா ராஜிக்கு பாஜக மேலிடம் துரோகம் பண்ணிட்டதாவே நிறைய பேர் விமர்சிச்சுட்டு வராங்க. அப்படி இருந்தும் சொல்லி வச்ச மாதிரி 3 முக்கிய தலைவர்களையும் புறந்தள்ளி இருக்காங்க பாஜக. இந்த இடத்துல நமக்கு 2 கேள்வி எழுது. பாஜக ஏன் மூத்த தலைவர்களை ஓரங்கட்டணும்? இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் என்ன? அடுத்ததா 3 மாநிலங்களையும் யாருமே எதிர்பார்க்காத புதுமுகங்களை பாஜக ஏன் முன்னிறுத்தி இருக்காங்க? அதுல அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? மூத்த தலைவர்களை ஓரங்கட்டுறது இதுதான் முதல் முறையான்னு பார்த்தா இல்ல. 2017 நடந்த உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல்ல அப்போ அங்க மிகப்பெரிய செல்வாக்கோட இருந்தவர் தான் யோகி ஆதித்யநாத். ஆனா அப்போ அவரை புறம் தள்ளிட்டு மனோஜ் சின்ஹான்ற ஒருத்தரை முதலமைச்சரா ஆக்குறதா தான் எண்ணிருந்தாங்க மோடியும் அமித்ஷாவும். ஆனா அப்ப தவிர்க்க முடியாம இருந்த ஆதித்யநாத்தோட செல்வாக்கு அவரை முதலமைச்சரா ஆக்குச்சு. அடுத்ததா பீகார் மாநிலத்தோட சுஷில் குமார் மோடி. இவரு பல வருஷமா பிஜேபி மற்றும் RSS ஓட தீவிர விசுவாசி. பீகாரோட துணை முதலமைச்சரா இருந்து வந்தாரு. 2020 பாஜக சார்பில் தீவிர அரசியல் பிரச்சாரங்களையும் ஈடுபட்டு இருந்தாரு. அதே ஆண்டுல NDA கூட்டணி அமைஞ்சப்ப அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில துணை முதலமைச்சரா கூட அவர் ஆக்கல பாஜக. அதோட அவர் அரசியல் ஆட்டம் முடிஞ்சதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாதிரி மூத்த தலைவர்களை ஓரங்கட்டுறதுக்கு பாஜக சொல்லிட்டு வர ஒரே காரணம், இந்த மாதிரி புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது மூலியமா ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச் உருவாகும், கட்சிக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்றது தான். ஆனா இப்போ ஓரங்கட்டப்பட்டிருக்க சௌஹான், வசுந்தரா, ரமன் சிங் எல்லாருக்குமே மோடியை விட வயது குறைவு தான். ஒருவேளை மீண்டும் இந்த தலைவர்கள் ஆட்சி அமைச்சா மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகும். அதே சமயம் கட்சிக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு உருவாகும். இது பின்னால மோடி, அமித்ஷா நடத்தி வர அரசியலுக்கு சவாலா அமையுன்ற காரணத்தாலதான் தொடர்ந்து மூத்த தலைவர்களை ஓரங்கட்டிட்டு வராங்க பாஜக அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. அடுத்ததா புது முகங்களை முன்னிறுத்துறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? அதுவும் இந்த முறை வெற்றி பெற்ற மாநிலங்கள்ல ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்னு சமூக ரீதியா அரசியல் காய்களை நகர்த்தி இருக்காங்க பாஜக. முதலாவதா சத்தீஸ்கர்ல முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது விஷ்ணு தியோ சாய். இவர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சரா நியமிக்கப்படணும் அப்படின்றது அந்த மாநிலத்தோட பல ஆண்டு கோரிக்கையா இருந்து வருது. இந்த முறை பாஜக சத்தீஸ்கர்ல வெல்ல பழங்குடியின மக்களோட பங்களிப்பும் பெருசு அப்படின்றதுனால அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சரா முன்னிறுத்திருக்காங்க. இது பழங்குடியின மக்களுக்கு செய்யும் மரியாதை அப்படின்றதுனால பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட்லயும் இது பிரதிபலிக்கும். அடுத்ததா 2 துணை முதலமைச்சர்கள். ஒருத்தர் அருண் சாஹூ. இவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். சத்தீஸ்கர் மக்கள் தொகையில 42% பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க தான். இன்னொரு துணை முதலமைச்சர் விஜய் சர்மா. இவர் ஒரு பிராமணர். அதே சமயம் 3 முறை முதலமைச்சரா இருந்த ரமன் சிங் இந்த முறை சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததா மத்திய பிரதேஷ். இந்த மாநிலத்துல முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மோகன் யாதவ். யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர். யாதவ் சமுதாயத்தினர் அதிகமா வாழும் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார்லயும் இந்த முடிவு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து துணை முதலமைச்சரா ஜெகதீஷ் தேவ்டா. இவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். மாநில மக்கள் தொகையில 17% தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இன்னொருத்தர் ராஜேந்திர சுக்லா, பிராமணர். இத்தனை வருஷமா பாஜக மத்திய பிரதேச தன்னோட பிடியில வச்சிருக்க முக்கிய காரணம் அங்கு தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோரோட பெரும்பான்மை ஆதரவு அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான். மத்திய பிரதேசத்துல 4 முறை சிஎம்மா இருந்த சிவராஜ் சிங் சௌஹானுக்கு என்ன பதவி வழங்கப்படும் அப்படின்றது இன்னும் புதிராதான் இருக்கு. அடுத்த மாநிலமா ராஜஸ்தான் மாநிலத்தோட முதலமைச்சரா பஜன்லால் சர்மாவோட பெயரை முன்மொழிஞ்சதே வசுந்தரா ராஜி தான்.
பஜன்லால் சர்மா முதல் முறை எம்எல்ஏ, பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அடுத்ததா துணை முதலமைச்சரா தியா குமாரி, இவங்க ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரச குடும்பம். இன்னொரு துணை முதலமைச்சரா பிரேம்சந்தர் பைரவா, தலித் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த மாநிலத்துல ராஜ்புட் மக்கள் எந்த அளவு இருக்காங்களோ அதே அளவு தலித் மக்களும் இருக்காங்க. 3 மாநிலங்களை எடுத்துக்கிட்டாலும் பதவிகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கியபடியே பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல பீகார்ல ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடந்து அதோட முடிவுகளும் வெளியாச்சு. அதை தொடர்ந்து நாடு முழுக்க ஒரு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி பிற்படுத்தப்பட்டோர், தலித்துகள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும் அப்படின்னு சமூக நீதிக்கான அஸ்திரத்தை கையில் எடுத்திருந்தாங்க இந்தியா கூட்டணி. அதை முறியடிக்கிற விதமா இப்படி ஒரு யுக்தியை கையாண்டிருக்காங்க பாஜக மேலிடம். அது மட்டும் இல்லாம 3 மாநிலங்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முதலமைச்சர்கள் எல்லாருமே புதிய முகங்கள். அவங்க 5 வருஷத்துக்கு தங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பா மோடியோட ஆதரவு தேவை. அதனால மோடி என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு ஆதரவா அவங்களுக்கு பின்னாடி நிப்பாங்க அப்படின்ற எண்ணத்தோடையும் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் பாஜக. பாஜகவோட இந்த சாமர்த்தியமான அரசியல் நகர்வுகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்றத 2024 நடக்க போற மக்களவை தேர்தலோட முடிவுகள் தான் பதில் சொல்லணும்.